கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பர் இணைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நாம் தேவனை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி தெய்வ செய்திக்குள்ளாக கடந்து சொல்லுவோமா? இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். உளையான சேற்றிலிருந்து தூக்கியே நிறுத்தினீரே, உளையான சேற்றில் நின்று தூக்கியே நிறுத்தினீரே. உந்தனை நான் மறவே, உந்தனை போற்றிடுவே, உந்தனை நான் மறவே, உந்தனை போற்றிடுவே. என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். அலை மோதும் கடல் தனை அடக்கிய அமர்த்தினீரே, அலை மோதும் கடல் தனை அடக்கிய அமர்த்தினீரே. வார்த்தையின் வல்லமையை என்றுமே காண செய்வீர், வார்த்தையின் வல்லமையை என்றுமே காண செய்வீர். என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவ செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். உங்களுக்காக அதை நான் வாசிக்கிறேன். அவர் எழுந்து காற்றை அதட்டி
கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வேத பகுதி பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35 வசனம் முதல் 41 வசனங்கள் வரையிலுமாக இந்த சம்பவத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களுமாக அவர்கள் படகிலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். படகிலே சென்று கொண்டிருக்கிற பொழுது அங்கே திடீரென்று அதிகமான காற்று எழுந்து விடுகிறது. கடல் பிரயாணத்திலே திடீரென்று அங்கே அலைகள் எழும்பி படகு கவிழ்ந்து போகத்தக்கதான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அந்த வேளையிலே சீஷர்கள் என்ன செய்வதென்று தெரியாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் அந்த படகிலே தான் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். சற்று ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையிலே சீஷர்கள் படகு கவிழ்ந்து போகிறதோ என்று கவலைப்படுகிறவர்களாக இயேசுவினிடத்தில், ஐயரே, எழுந்திரும் எழுந்திரும், எங்களை காப்பாற்றும் என்று கதறுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வாழ்க்கையின் படகிலே அநேக பிரச்சனைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை அவர் அமைதிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அன்றைக்கு சீஷர்களோடு பிரயாணம் செய்யும் பொழுது அவர் என்ன செய்தார்? அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தினார். காற்றை பார்த்து கட்டளையிட்டார், கடலை பார்த்து கட்டளையிட்டார், இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்னார். அங்கே நடந்தது என்ன? கடல் அலைகள் அமைதலாய் மாறின. ஒரே ஒரு காரியத்தை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அநேக வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று பிரச்சனைகள் தோன்றி விடுகிறது, கஷ்டங்கள் சூழ்ந்து கொண்டு விடுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் என்ன செய்வதென்று தெரியாதபடிக்கு திகைத்து விடுகிறோம். ஒரு காரியத்தை நாம் உணர வேண்டும். வாழ்க்கை பயணத்திலே ஆண்டவர் நம்மோடு பயணம் செய்கிறவராய் காணப்படுகிறார். அதை நாம் உறுதிப்படுத்தி இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பிரயாணம் செய்கிற அந்த அனுபவம் நமக்கு காணப்படுகிறதா? அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே இயேசு நம்ம கூட இருக்கிறதில்லை. காரணம் என்ன? நாம் ஆண்டவரை விட்டு வழி விலகி செல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் இன்றைக்கு நாம் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. பல நெருக்கங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. இவைகளிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்றால் ஆண்டவரை கூப்பிட வேண்டியது அவசியம். இயேசுவே, எனக்கு இரங்கும். என் வாழ்க்கையில் பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேதனைகள், ஏமாற்றங்கள், சஞ்சலங்கள், இவைகள் நிமித்தமாக நான் மிகுந்த வேதனை அடைகிறேன் என்று ஒருவேளை நாம் அங்கலாய்க்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். அவரை கூப்பிடும் பொழுது, ஆம், என் நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான
பெரிய காரியங்களை செய்வேன் என்று எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது, அன்றைக்கு சீஷர்கள் அவரை நோக்கி கூப்பிட்டார்கள். அந்த பலத்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலே அவர் காற்றையும் கடலை அமைதிப்படுத்தினார். இன்றைக்கும் ஒருவேளை நாம் கூப்பிடுவோம் என்றால் நிச்சயமாகவே அவர் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகளை அமைதிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போமா? அவரை நோக்கி கூப்பிடுவோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. அன்றைக்கு ஆண்டவரே, சீஷர்களோடு பிரயாணத்தில் இருந்த நீர் அங்கு ஏற்பட்ட பிரச்சனையிலிருந்து அவர்களை காப்பாற்றினீர். சீஷர்களுக்கு ஏற்பட்ட ஆபத்திலிருந்து அவர்களை காப்பாற்றினீரப்பா. இன்றைக்கு நாங்களும் கூட பலவிதமான உலக பிரச்சனைகளிலே சிக்கிக்கொண்டவர்களாய் காணப்படுகிறோம். எங்களுக்கு யார் உதவி செய்ய முடியும் என்று கதறுகிறோம். தகப்பனே, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக வல்லமை உடையவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். மனம் இறங்குங்கப்பா. இந்நாட்களிலும் கர்த்தாவே, எங்கள் வாழ்வில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளையும் நீர் மாற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்கள் பிரச்சனைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். சகலத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். துதி கன மகிமையெல்லாம் ஒவ்வொருவருக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே இந்த காணொளி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். தொடர்ந்து மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக இவைகளை முடிந்த வரையில் பகிர்ந்தளியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.